அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் கர்ம சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் கர்ம பலன்கள் காண்போம். செவ்வாய் 9 நவகிரகங்களில் இரத்தம், சகோதரம், பூமி, நிலம், அசையா சொத்து, தைரியம், வீரியம் 2ல் 1 பார்க்கக்கூடியது. நீயா நானா, வெற்றியா தோல்வியா அப்படின்னு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பிடிவாதம், முன்கோபம், முரட்டுத்தனம், அதட்டி கத்தி பேசி மற்றவர்களை பயமுறுத்துவது. இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் பெற்றவர்கள். சகோதர பாசம், ஒற்றுமை குறையும். வீடு, நிலம், சொத்து வாங்குவதில் சிரமங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து பாக பிரிவினைகள் வில்லங்கம் ஏற்படும். பூர்வீக சொத்து பாக பிரிவினை செய்யும்போது அண்ணன் தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் பிரச்சனை வரும். இரத்தம் சார்ந்த, எலும்பு சார்ந்த, பல் சார்ந்த நோய் வரும். அவசரத்தனத்தால், முன்கோபத்தால், பிடிவாதத்தால் தன் வாழ்க்கையில் தானே சிரமங்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இதில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் 1ஆம் பாதமும் மற்ற 3 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கும். இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கும். பூர நட்சத்திரம் சிம்மராசியில் 2வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கும். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 1 நட்சத்திரமாக அமர்ந்திருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் 3வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கும். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் பெற்றதால் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய அம்சமான முருகரை வழிபட வேண்டும். முருகா 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 முருகன்னு முருகன் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீடு, நிலபல, சொத்து, அண்ணன் தம்பி, உடன் பிறந்தவர்கள் வழியில் இவர்களுக்கு சிக்கல் பாதிப்புகள் குறையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேசராசியில் 1 பாதம், ரிஷபராசியில் 3 பாதங்கள் இருக்கிறது. உடைப்பட்ட நட்சத்திரம். இவர்கள் இரத்தம் சார்ந்த ப்ரெஷரு, சுகர், இரத்த புற்றுநோய், இரத்தத்தில் மஞ்சக்காமாலை போன்ற நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க. உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடன் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். பாக பிரிவினை மூலம் பிரச்சனைகள் வரும். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விலங்கு ஆடாக இருக்கும்போது கோபதாபங்கள் இவர்களுக்கு அதிகமாக வரும். கோபம் வந்துச்சுன்னா பகையை இவர்கள் எளிதில் மறக்க மாட்டார்கள். மிகுந்த கோபக்காரர்கள். சில நேரங்களில் விபத்து அல்லது பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வார்கள். தீய ஆண் பெண் சவகாசமும் உண்டு. குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தில் மிகுந்த முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள். சூடான உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் பிடியிலிருந்து மற்றவர்களுக்கு பிடி கொடுக்க மாட்டார்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சற்று விலகியே இருப்பார்கள். திருமண வாழ்க்கையிலோ கராராக இருப்பார்கள். அதீதமான தெய்வ பக்தி இவர்களுக்கு உண்டு. அதே நேரம் அந்த தெய்வ பக்திக்கு நிகரான தாய் நாடு, தாய்மொழி பற்றும் பாசமும் இவர்களுக்கு மிகுந்து இருக்கும். 33 வயதிற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்கள் உண்டாகும். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு 33 வயதிற்கு பிறகு வரும். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பால் சிறப்பான முன்னேற்றங்கள் இவர்களுக்கு ஏற்படும். மலேரியா, இதய நோய்,
ஒற்றை தலைவலி போன்ற நோய்கள் இவர்களை பெரும்பாலும் பாதிக்கும். நோய் நொடி வந்தாலும் பெரியளவு சூரிய நட்சத்திரமாக இருக்கும்போது பெரியளவு ஒன்றும் பண்ணாது. மீண்டும் பழைய உடல் ஆரோக்கியத்தை இவர்கள் பெற்று விடுவார்கள். கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திர நாளில் பழனிமலை முருகனை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடையலாம். இரண்டாவது நட்சத்திரம் சிம்மராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக பூர நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சினிமா, கலை, நடிகர், நடிகைகள் இவர்களாம் கலை ஆர்வம் மிக்கவர்கள். ஆடை அணிகலன் புதுசாக அணிவதில் பெருமகிழ்ச்சி கொண்டவர்கள். இவர்கள் திருமணத்திற்கு பிறகு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள். திருமணம் செய்த பிறகு வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகள் வரும். திருப்தியற்ற நிலை இவர்களுக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கையில் சிலருக்கு மன வாழ்க்கை அவ்வளவு எளிதாக அமையாது. வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 5 வருடம், 10 வருடம், 15 வருடம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல வருடம் வரன் பார்த்து கடைசியாக திருமணம் அமையாமலே போனவர்கள் நிறைய பேர் உண்டு. திருமணம் செய்தும் கணவன் மனைவிக்குள் ஒத்து வராமல் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்தவர்களும் காலத்தை கடந்தவர்களும் உண்டு. பல வருடம் கழித்து திருமணம் செய்தாலும் தம்பதியருக்குள் அந்யோன்யத்துடன் இவர்கள் வாழ மாட்டார்கள். எங்கே யார் மேலே இருக்கக்கூடிய கோபத்தையும் இவர்கள் தன்னுடைய குடும்பத்து மேல் காட்டுவார்கள். வாழ்க்கை துணையிடம் காட்டுவார்கள். பேச்சு திறமை மிக்கவர்கள். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம், ஆர்வம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. நண்பர்களை நேசிக்கக்கூடியவர்கள். உடல் நலனில் கவனம் செலுத்த மாட்டார்கள். தனக்கொரு நியாயம் பிறர்க்கொரு நியாயம் என்ற பாகுபாடு கொண்டவர்களாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தோல்வியை கண்டு கொஞ்சம் தோழக்கூடியவர்களாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பிறர் உதவியை எப்போதும் எதிர்பார்த்து பிறரை சார்ந்து வாழ நினைப்பவர்கள். தெய்வ பக்தி உள்ளவர்கள். பேராசை மிக்கவர்கள். பிறரை பற்றி கவலைப்படாமல் தன் சுகத்தையும் தன்னுடைய முன்னேற்றத்தையும் பற்றியே இவர்கள் அதிகம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா பூர நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் எலி. எலி விவசாயத்தில் வாய்க்கால் வரப்புகள்லாம் ஓட்டை போட்டுரும். கனமழை பெய்யும் போது வரப்புலாம் உடஞ்சிட்டு போகும். பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரிடம் சண்டை சச்சரவுலாம் வரும். தன்னை பற்றியே அதிகம் நினைக்கக்கூடியது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் கட்டுப்படுத்த முடியாது. பிடிவாத குணம் இவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி காமத்தையும் இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. காம எண்ணங்கள் மீதியாக இருக்கும். அதன் மூலம் கணவன் மற்றும் மனைவியை அன்பாக நடத்த தெரியாதவர்களாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் மிக எளிதில் வந்துவிடும். அதில் மட்டும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சூதாட்டம், சீட்டாட்டம், போட்டி பந்தயம், ரேஸு, கெட்ட விஷயங்களில் சம்பாதித்த பணத்தை இழக்கிற அமைப்பு இவர்களுக்கு உண்டு. குடும்பத்தை விட்டு தனி குடித்தனம் போக எண்ணுவார்கள். பெண்களுக்கு வயது சார்ந்த பிரச்சனை இருக்கும். அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் நல்ல பழக்க வழக்கம் இவர்களிடம் உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும். பெற்றோர்களுக்கு தெரியாமல், உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் காதல் பண்ணி திருமணம் செய்யணும் அப்படின்னு அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள்
திருமண விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் போட்டி போடக்கூடாது. வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, நிலபுல சொத்துக்கள் வாங்குவதில் கொஞ்சம் தாமதப்பட்டு பிறகு சொத்துக்கள் அமையும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வழிபடும்போது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் குறையும். கழுகு படம் கருட பகவானை பூர நட்சத்திரக்காரர்கள் வழிபடும்போது உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய தோஷமும் விலகும். மற்ற உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அடுத்து செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் பெற்ற 3வது நட்சத்திரம் மூலம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூத்த அக்கா, மூத்த உடன்பிறப்பு, சகோதரியாக இருப்பார்கள். இவர்களுக்கு அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் இருந்தால் சகோதர பாசம் இருக்காது. சகோதரர்களுக்குள் அன்பு, பாசம், அரவணைப்பு ஏற்படுவதில் தடங்கள் இவர்களுக்கு இருக்கும். சிலருக்கு அண்ணனோ தம்பியோ இருக்க மாட்டார்கள். மூத்த உடன்பிறப்பு அக்கா மட்டுமே இருப்பார்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, பைல்ஸு, ஈரல் பிரச்சனை, இவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு வரும். இவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது மறுபிறப்பை போன்றது. பங்காளிகளுடன் சண்டை, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை செய்யும்போது சொத்து பிரச்சனை வரும். அல்லது இவர்களுடைய அப்பாவை என் காலத்துக்கு பிறகு நீ சொத்து அனுபவித்துக்க அப்படின்னு சொத்துக்கள் தருவதில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சில தொந்தரவுகள் வரும். பங்காளிகளை விட்டு, பூர்வீகத்தை விட்டு தனது குடும்பம் ஒதுங்கி வாழும், தனிமையில் வாழும் அமைப்பும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக மூல நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அன்பு, பாசம் மிகுந்தவர்களாக பெரியவர்களிடம் மரியாதையுடன் இருப்பவர்களாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தொழில் மூலம் பலரை உருவாக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஆக்ரோஷமான நபர் சிலருக்கு 2 தாரங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வெறுப்பு மட்டுமே, வயது ஏற ஏற வெறுப்பு மட்டுமே அதிகரித்து கொண்டே போகும். மூல நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் நாய். இவர்கள் என்னதான் நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொண்டாலும் மற்றவர்களிடம் நன்றி விசுவாசத்தை மூல நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது. தங்கள் கணவன் அல்லது மனைவி தங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு விவசாய நிலம், வீடு, மனை, சொத்துக்கள்லாம் ஏராளம் உண்டு. சமோஜித புத்தியால் இவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்கள். ஆக்ரோஷமாகவும் கோபப்பட்டு கத்தி பேசுவதும் மூல நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களோ அல்லது இவர்கள் பிள்ளையோ மருத்துவராகும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. இவர்கள் வயதில் 2, 3 வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட வேண்டும். குட்டி ஈன்ற பெண்ணாய்க்கு உணவு கொடுக்க வேண்டும். குட்டி ஈன்ற பெண் நாய்க்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சொத்து மூலம் ஏற்படக்கூடிய சகோதரர்கள் வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். அனுமனை வழிபடும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் பெற்ற 4வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயுடனோ அல்லது தாய் மாமனுடனோ சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லது வந்து கொண்டே இருக்கும். தீராமல் பகை விரோதமும் தாய் வழியில், தாய் மாமன்கள் வழியில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சண்டை, சச்சரவு வரும். சிலருக்கு தந்தை மூலம் கிடைக்கும் எந்த ஒரு அனுகிரகமும் இவர்களுக்கு குறையும்.
இருந்தாலும் பயனில்லை. தந்தை மூலம் சொத்துக்கள் இருந்தாலும் பயன்கள் குறைவு. சிலர் அடிக்கடி பள்ளிக்கூடங்களை மாற்றுவார்கள். இளம் வயதிலேயே இந்த ஊர் அடுத்த ஊர்னு பள்ளிக்கூடம் மாற்றக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. கல்வி நிலை இவர்களுக்கு சீராக இருக்காது. சில நேரங்களில் மனம் ஒரு நிலையில் இருக்காது. பித்து பிடித்தவர்கள் போல் காணப்படுவார்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். புத்திசாலித்தனமாக இருந்தும் பயன்படுத்த தெரியாதவர்களாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். சிலர் கல்வியை இடையிலேயே நிறுத்த வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலம் செல்கின்ற வழியிலேயே இவர்களும் பயணம் செய்யக்கூடியவர்கள். தங்கள் எண்ணங்களை யாரும் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். தங்கள் மனதிலுள்ள குறைகளை இவர்களாகவே பேசி கொண்டிருப்பார்கள். இதனை சிலர் பார்க்கும்போது நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்குற மாதிரியும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நடந்து கொள்வாங்க. அந்த அளவிற்கு இவர்களுக்கு மனதில் சோகம் நிறைந்திருக்கும். பேச்சால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள். அதே சமயம் இவர்கள் பேச்சில் அனல் பறக்கும். மற்றவர்கள் மனதை புண்படுத்தும்படியான ஆக்ரோஷமான பேச்சும் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதானம். பொறுமையை இழக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. இவர்கள் நிதானமாக செயல்பட்டால் எங்கும் எதிலும் மிக எளிமையாக வெற்றி பெற்று விடலாம். இவர்கள் தங்கள் வாழ்நாளில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டும். ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிக்க வேண்டும். பெண் யானை அல்லது குட்டி என்ற பெண் யானைக்கு உணவு வழங்க வேண்டும். பெண் யானையிடம் இவர்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது திருமணத்தடை, புத்திரத்தடை, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தியாகி வம்ச விருத்தி ஏற்படும். செவ்வாய் பகவானின் கர்ம சாபம் பெற்ற கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பழனி மலைக்கு சென்று பால தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யும்போது செவ்வாய் பகவானுடைய சாபம் நிவர்த்தியாகும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் வாழ்நாளில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.